Recording. Button. Double tap to activate. இங்கே பாருங்கள் மக்களே, இப்போது நான் கடலைப்பருப்பு, பாசி பருப்பு அண்டு பச்சை பயிறு, பச்சரிசி, உளுந்து லைட்டாக ஒரு பிடி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பாதாம், அதெல்லாம் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி இப்போ காய வச்சுருக்கேன். இது வந்து ஒரு இப்போ வந்து அரௌண்ட் 12:30 ஆகுது. எவ்வளோ நேரம் காய வைக்க முடியும் காய வைக்கலாம், ஓகேவா? நல்லா காற்றாறு இருக்கணும். ஒரு 2-3 ஹவர்ஸ் நல்லா ஃபேன் காற்றுல காய்ஞ்ச பிறகு அப்புறம் நம்ம அதை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கூட பூலாங்கிழங்கு, கோரக்கிழங்கு, சம்பங்கி விதைன்னு சொல்லுவாங்க, கார்போக அரிசி, அதுக்கப்புறம் வந்து ரோஜா பூ இதழ், அது பவுட்ராகவும் கிடைக்குது, நார்மலாகவும் கிடைக்கும் காஞ்சது. ஸோ அதுவும் ஆவாரம் பூ, அப்புறம் கூட வசம்பு சேர்க்க போகிறோம். அதை சேர்த்து நம்ம இதை வந்து பவுட்ராக மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வர போகிறோம். இந்த மிஷின்லாம் அரைச்சிட்டு வந்துட்டு திருப்பி காற்றார வேணும். ஏன்னா சூடோடு இருக்கிற அதில் வந்து வேர்த்து கொட்டும் யானத்தில், அதனால் அது காற்றார விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜலிச்சிக்கணும். நம்ம வேணும்னா ஜலிச்சிக்கலாம், அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஃபைன் பவுடர் தான் அரைச்சி கொடுப்பாங்க. ஸோ எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு ஃபைனலாக எப்படி இருக்குன்றதை நம்ம இன்னொரு வீடியோ எடுத்து நான் கூட சேர்க்குறேன். இதில் சேர்த்துருக்க பொருள்லாம் எதுக்கு அப்படின்னா, அதாவது கடலைப்பருப்பு, பச்சை பயிறு, பாசி பருப்பு அண்ட் பாதாம்லாம் அது நல்ல ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஷைனிங் கொடுக்கும், ஏன்னா நல்ல ஒரு விட்டமின்ஸ் கொடுக்கும். அதுமாதிரி உளுந்து வந்து க்ளோ கொடுக்கும். அதேமாதிரி பூலாங்கிழங்கு, கோரக்கிழங்குலாம் கூட அந்த குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு மிருதுவான ஸ்கின் கொடுக்கும். அதுமாரி கூட சேர்த்துருக்க ஆவாரம் பூ, ரோஜா பூ, வசம்புலாம் வந்து அந்த பால் வாசனை சொல்லுவாங்க, அந்த பால் வாசனை வராமல் நல்ல ஒரு அந்த போட்டு குளிச்சுட்டு நம்ம குழந்தைய கொண்டு வரும்போது நல்ல நறுமணம் இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ்ஸு, ஸ்கின்லாம் நல்ல ஒரு டோன் இருக்கும், ஸ்கின் டோன் நல்லா டெவலப் ஆகும். அந்த பூனை முடி சொல்லுவாங்க, அந்த பூனை முடியெல்லாம் வந்து உதிர்ந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்கின் வந்து கிடைக்கும். அதுக்கு தான் பேபி பாத் பவுடர். ஸோ இந்த பேபி பாத் பவுடர் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு ஆர்டர் கொடுக்கலாம். நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் ஆனால் ப்ரீ புக்கிங் தான் செய்யணும். ஏன்னா எப்போ கேட்குறோமோ நம்ம அது பேபி பாத் பவுடர் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தருவோம். முன்னாடியே ஸ்டாக் வந்து வச்சுக்க மாட்டோம். ஸோ ரெடி பண்ணி நான் கொடுக்குறேன். ஸோ வேணும்னா என்னோடய நம்பருக்கு வந்து ஆர்டர் கொடுங்க. என்னோட நம்பர் வந்து window navigation bar. Double tap to activate. என்னோட நம்பர் வந்து 9789996853. ஃபுல் ஃபைனல் பேபி பாத் பவுடர் எப்படி வரன்றது நம்ம பார்ப்போம். Home. Recents. Recents. Stop record. Pause. Stop recording. Button. Stop recording.